இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக செய்யக்கூடிய ப்ரான் புலாவ். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நம்ம அரிசியை நார்மல் குக்கிங் ரைஸ் தான், ஏன்னா பாஸ்மதி அரிசி நீங்கள் இதுக்கு விருப்பப்பட்டால் போடலாம், இல்லைன்னா நம்ம வீட்டிலையே நார்மலாக குக் பண்ணக்கூடிய அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இறாலை நான் ஏற்கனவே வரட்டி வச்சுருக்கேன், மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு விரவி வச்சுருக்கேன். இப்போ ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 ப்ரான் இருக்கும். ஸோ சைஸை பொறுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். கார தேவைக்கு தனி மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிளெயினாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துட்டு மிளகாத்தூளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போது அதை நம்ம குக்கரில் குக் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுங்க. நெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, வேறு எதுவும் நிறைய ஸ்பைஸ் போட வேண்டாம். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது நான் வெஜிடேரியன் மோஸ்ட்லி நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் குழந்தைங்களுக்கு சரி இந்த மாதிரி ப்ரான் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா அதில் போன் இருக்காது. ஸோ பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதில் நீட்டமாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க மீடியம் சைஸ் தக்காளி 1, அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணும்போது நிறைய மசாலா சேர்க்காம ரொம்ப மைல்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரான் மசாலாவை இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, புதினா இலைகள் பொடிசாக கட் பண்ணது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் விட போகிறோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், 1 கப் சாதா தண்ணி 1 கப் அளவுக்கு விட்டுருக்கேன். ஏன்னா இது நார்மல் அரிசின்றதுனால நான் 1க்கு 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் பாஸ்மதி அரிசினா 1க்கு 1.25 போதும் குக்கரில் வைக்கும்போது. ஸோ இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஊற வச்சிருக்கிற அரிசியை இதோட சேர்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால இது அரிசி நல்ல சாஃப்டாகவும் ப்ரானும் ரொம்ப மென்மையாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இதை ஒரு 2 விசில் ஹைலையும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்லையும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சாதம் ரெடி. ஸோ சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ப்ரான் புலாவை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ரைத்தா தான் எப்போதும் போல். இது கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸும் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி பசங்க லஞ்ச் பாக்ஸ் ஸ்கூல் விட்டு வந்தபோது அது காலியாக தான் வரும். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது. சுவையான ப்ரான் ரைஸ் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.